யார் இவர்கள்? சாலையில் வாகனம் இருக்கும் இடத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த நிலையில் உள்ள யார் காரணம்? இந்த ஆவணப்படத்தின் மூலம் காண்போமா? இவர்களை பற்றி மருத்துவரின் ஆலோசனை காண்போம். பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நம்ம சில பேர் வித்தியாசமான நடந்து போயிட்டுருக்கோம், பல நேரங்களில் பார்த்துருக்குறோம். இப்போ அவங்க வந்து அழுக்கு சட்டை போட்டுக்கிட்டு, முடியெல்லாம் வெட்டாமல், தாடியோட பல நேரங்களில் வந்து தனக்கு தானே பேசிக்கிட்டு, எங்கே இருக்கிறோன்றது வந்து பற்றிய ஒரு பங்கே இல்லாமல், எங்கே இருக்கிறோம், நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோன்ற புரிதல் இல்லாமல் நடந்து போயிட்டுருப்பாங்க. பல நேரங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்றாங்க, எந்த இடத்துல சாப்பிட முடியும், தண்ணி எங்கே குடிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் கூட தெரியாமல் வந்து எங்கேயோ நடந்து போயிட்டு இருப்பாங்க. இவர்களை பற்றி மக்களின் கருத்து என்ன? வயசானவர் ஒருத்தர் ரொம்ப கஷ்டமாக பார்க்க சொல்லிட்டு மனசு சரியில்லை. அவர் வந்துகிட்டே இருந்தார். நான் பைக்கில் போயிட்டே இருந்தேன். திடீர்னு கை போட்டு வா வா அப்படின்னு கூப்பிட்டு, இன்னும் திடீர்னு கை போடுறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் வயிற்ற பிடிச்சி பசி எடுக்குது அப்படின்னு நான் பயந்துட்டேன். ஒரு மாதிரி ஆயிடுச்சு, யாரோ வயதாக மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அவரை கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து அப்புறம் அனுப்பிச்சுட்டாங்க. வேறு ஆட்டோக்காரங்களாம் சொன்னாங்க, இந்த மாதிரி அங்கேட்டமாக பண்ணுவார், அவர் பசியத்தான் அப்படி தான் மடக்குவார். சரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அந்த டைமில் பயமாக போயிட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. கை காலெலாம் உதவி அன்னம் பகிர்ந்தீடு. அங்கேருந்து ஆந்திராவிலேருந்து கண்ணங்கி விட்டுடுறாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடாது, நம்ம நாட்டுக்கு வந்து விட்டுறாங்க. எங்கள் பக்கத்தில் ரோட்டில் அடி போட்டு கிடக்குது, எங்கள் பார்த்தாலும் மாணவரையாக கூப்பிட்டு 10 நாள். அதான் இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிதீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு மனநல சிக்கலாகிய ஸ்கிசோஃப்ரினியான்னு சொல்லக்கூடிய ஒரு மனநோயில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். வீதியில் உலவி கொண்டிருக்கக்கூடிய மனநோயாளிகளாக இருக்கிறாங்க இவங்க. இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனநல சிக்கல்கள் வந்து மனநல பிரச்சனைகள், மனநோயினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தான் எங்கே இருக்கிறோம், என்ன பண்ணுறோன்ற புரிதல் இல்லாமல் போகிறது, தனக்கு காதில் யாரோ பேசுகிற மாதிரி, குரல் கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய அனுபவங்கள்னால அந்த குரல் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யறது, நீங்கள் நடந்து செய்யணும் சொல்லும்போது அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி விஷயங்களை அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, தானே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது சொல்லக்கூடிய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மனுஷன் தினமும் செய்யக்கூடிய விஷயம், காலையில் எழுந்த உடனே குளிக்கிறது, தானை சுத்தமாக வச்சுக்கிறது, நம்ம என்ன செய்யணுன்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறது, இந்த விஷயங்கள் எதுவுமே அவங்களால செய்ய முடியாமல் போயிடும். படிப்படியாக அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் போயிடுவாங்க. எங்கே போகிறோன்றதே தெரியாமல். தாங்கும் சுமை தாங்கி மண்ணில் பாரமில்லை. ஒவ்வொரு அலையின் பின் இன்னொரு கடல் உண்டு, நம் கண்ணீரை நிக்கட்டுமே. அவன் சொன்ன மனைவி கேட்பதில்லை, மனைவி சொன்னால் கணவன் கேட்பதில்லை, அதில் நிம்மதி இருப்பதில்லை.
இது உண்மை, 100க்கு 100 உண்மை. ஆனால் அளவோடு இருந்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும். அளவு மிஞ்சி விட்டால் அது அம்மனும் விஷமாகிவிடும். இது 100க்கு 100 உண்மை. ஆயிரம் பேர் வெளியில் நம்ம சுற்றிட்டு இருக்கிறாங்க, தன் சுயநினைவு இல்லாமல் எங்கேருந்து வந்தோன்றது தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு கேள்வியாக நிற்கிது. அவங்கள வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், இவங்களை வந்து நம்ம மருத்துவமனை, அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் நம்ம சேர்த்துட்டோம்னா, வைத்தியம் பண்ணி சிகிச்சை அளித்தோம்னா, நாளைக்கு இவங்களை வைத்தியத்துலேருந்து வைத்திய முறை வந்து நல்லா உடம்பு நல்லா குணமாகி மனசு நல்லா தேறி வெளியில் வரும்போது, நாளைக்கு அவங்க எந்த ஊர்லேருந்து வந்தாங்க, வீடு எங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்க்க முடியும். உங்களை மாதிரியே அவங்க வந்து நாளையில் வெளியில் வந்து உலவி ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய நிலைக்கு போகலாம். இதை நம்ம வந்து செய்வதற்கு ஒரு 10 நிமிஷம் வேலையை வந்து நம்ம வந்துட்டு விட்டுட்டு இதை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் போய் புகார் தந்து மருத்துவமனையில் அட்மிஷன் பண்ணக்கூடிய வேலை தான். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது நம்ம செஞ்சோம்னா நாளைக்கு இவங்களும் உங்களை மாதிரி வெளி உலகத்தில் வந்து வாழ்வதற்கு முடியும்.